என் தங்கப்பிள்ளையே, அம்மா இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாள் முழுவதும் கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், போட்டிகள், பொறாமைகள் என்று எந்நாளும் ஏதாவது ஒன்றில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு நாளாவது நமக்கு நல்ல நாளாக இருந்து விடாதா, நமக்கு நல்ல நேரம் பிறந்து விடாதா என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டும் இருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கான ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருந்தால் அது உனக்கு மிக பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் என்று நீ எண்ணுகின்றாய். எத்தனையோ முறை அம்மாவிடம் இதை பற்றி நீ சொல்லியும் இருக்கின்றாய். அம்மா, என் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று எனக்கு மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்குமாயின் அதை என் வாழ்க்கையில் நீ எனக்கு காண்பித்து கொடு. நான் காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ சொன்ன அந்த விஷயத்திற்கு பலன்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. கஷ்டம் என்ற ஒன்று தொடர்ந்து வரும் பொழுது வாழ்க்கையில் மீண்டும் எழும்பவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இது போன்ற உறவுகள் மிக பெரிய மன ஆறுதலையும் மன நிறைவையும் கொடுக்கும். இந்த வாழ்க்கையை உன்னை வாழ வேண்டும் என்று தூண்டிவிடும். வாழ்க்கை எப்பொழுது எதை கொடுத்து எதை எடுத்து எதை உன்னிடத்திலிருந்து பிடுங்கும் என்பதெல்லாம் தெரியவில்லை. அதனால் இருக்கின்ற காலத்தையாவது சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனை பெற்றுவிட வேண்டும். ஒரு நாளாக இருந்தாலும் வாழ்வது மனநிறைவாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருகின்ற உறவு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டால் அது போதுமே என் பிள்ளைக்கு முழு மனநிறைவை கொடுப்பதற்கு. என் குழந்தை, சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று உண்டு என்பதனை மட்டும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண் திறந்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் என்றவுடன் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் விட்டுவிட்டாய். உன்னுடைய கண்களை நீ இறுக மூடிக்கொண்டாய். உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனே தெரியாத மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் சில விஷயங்களை வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை எடுத்து சொல்வதற்கும் தவறென்று சொல்வதற்கும் சரி என்றால் பாராட்டுவதற்கும் உன்னோடு ஒருவர் நிச்சயமாக தேவை. இல்லை என்றால் கண்களில் கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீரினுடைய ஆழத்தை புரிந்து கொள்கின்ற ஒருவர் நிச்சயமாக உனக்கு அருகில் எப்பொழுதும் தேவை. இப்படி ஒரு உறவைத்தான் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த உறவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை கொட்டி தீர்ப்பதை கேட்டுக்கொண்டு மட்டும் இருந்தாலே போதும் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருக்கின்றாய். அப்பேற்பட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற உறவு உனக்கான சந்தோஷத்தை மட்டுமல்ல, உனக்கான மன நிறைவு, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து விடுதலை என்று எல்லாவற்றையும் தந்து விடத்தான் போகின்றது. என் குழந்தைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் கிடையாது. கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கின்றேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இருந்தாலும் என் பிள்ளைக்கு நிலையான ஒரு உறவு
தன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய அந்த எண்ணத்திற்காகத்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் அந்த உறவை நான் உனக்கு தருகின்றேன். என் குழந்தை, வாழ்க்கை துணை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்கின்ற உறவானது வாழ்க்கை துணையாக வந்து சேரும். அதுபோல யாரொருவர் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீர் சிந்துகின்றார்களோ அவர்களுக்கு குழந்தை செல்வமாக இது கிடைக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், ஒவ்வொரு விதமான ஆசைகள். அவர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக நான் சொல்கின்ற புதிய உறவானது அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அம்மா, எல்லா உறவையும் கண்டுவிட்டேன். இனி என் வாழ்க்கையில் எனக்கு புதிய உறவுகள் எல்லாம் எதுவும் தேவையில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால், என் தங்கமே, உனக்கு வரப்போகின்ற அந்த உறவு இந்த வராகி நானாக இருப்பேன். மனிதர்களினுடைய மனநிலையை உணர்ந்து இவர்களெல்லாம் நம்மோடு நல்ல நட்பில் தொடர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சாத்தியமற்ற விஷயம் என்பதனை புரிந்து கொண்ட பிள்ளைக்கு இந்த தாயானவளே உன் வாழ்க்கையில் உனக்கான உறவாக கடைசி வரையிலும் உன்னோடு தொடர்ந்து வருவேன். உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்து கொண்டு, உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் உன்னோடு நின்று கொண்டு உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு நிச்சயமாக சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லோரும் நினைத்திருப்பார்கள், இதுவெல்லாம் ஒரு சந்தோஷமா, இது போன்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு சந்தோஷமா என்று எண்ணி உன்னை பார்த்து வியக்கின்றார்கள் அல்லவா? என் பிள்ளையே, நாம் எங்கு இருக்கின்றோம், எந்த இடத்தில் இருக்கின்றோம், யாரோடு இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேட்டு அதை நீ பார்த்து மனமகிழ்கிறாய் என்றால் அது நீ இந்த வாழ்க்கையில் செய்த மிக பெரிய புண்ணியம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை நிச்சயமாக இருக்கும். அனைத்தும் கிடைத்து விட்டவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் அவர்கள் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தினை தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இது போன்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அது ஒன்றே போதும் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. சிலருக்கு உடனடியாக கிடைக்கும், சிலருக்கு காலதாமதமாகும், சிலருக்கு கிடைக்காமலேயே போய்விடும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதன் மீது உனக்கிருக்கின்ற அன்பினை எப்பொழுதுமே அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அந்த அன்பிலிருந்து நீ இறங்கி வந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே இந்த தாயானவள் என்னுடைய அன்பின்படி உனக்கு நல்ல நிகழ்வுகளோடு தான் நடக்கத் தொடங்கும். ஒவ்வொரு நாளின் விடியலிலும் நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு மனத்தெளிவோடு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக முடியும். நடக்கும் முடியும் என்று நினைத்தால் மட்டும்தானே எல்லாவற்றையும் செய்து காட்ட முடியும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ எல்லோரிடத்திலும் சொல்லித்தான் தீர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களோடு மட்டும்தான் நீ உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை பேச வேண்டுமே தவிர மற்றபடி எல்லோரிடத்திலும் இதை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இது இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் பயன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி உனக்கான நிரந்தரமான உறவை இந்த வராகி கொண்டு வரச் செய்கின்றேன்.
ஒரு நாளும் உனக்கு மனதில் வேதனை இல்லாத நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.